எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வினோத் ராஜ் இயக்கி சூரி, அண்ணாபென்லாம் நடித்து வெளியில் வந்திருக்கிற கொக்குக்காளி படத்தை பற்றி தாங்க. இந்த படம் ரிவ்யூவர்ஸ்க்கு கொடுத்த பெரிய சவால் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரியவோ கதை சுருக்கமோ சொல்லவே முடியாது. அதை சொல்லிட்டாலே இந்த படத்தினுடைய முழுநீள சுவாரஸ்யமே குறைஞ்சிடும். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ட் ஃபில்ம் தான். இந்த படம் யாரெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈரானியன் மூவிஸ் மாதிரி கம்ப்ளீட்டாக ஆர்ட் ஃபில்ம் விரும்பக்கூடிய ரசிகர்களுக்கும், நாளைக்கு நான் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும், ஒரு ஆர்ட் ஃபில்ம் மட்டுமே எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கனவோடு இருக்கிற பசங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு மட்டும் இல்லை, பொண்ணுங்களுக்கும். ரொம்ப நாள் கழித்து பாலு மகேந்திராவுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கட்ரூவாக எந்த வித சமரசமே இல்லாமல் ஒரு ஆர்ட் ஃபில்ம் வந்திருக்கு அப்படின்னா அது இந்த படம் தாங்க. எல்லா டைரக்டர்ஸ்க்குமே ஒரு பெரிய கனவு ஒன்று இருக்கும். நம்மளை பிடிச்ச ஒரு டைரக்டர் நம்ம படத்தை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு. இந்த படம் கண்டிப்பாக வினோத் ராஜுடைய பிடிச்ச டைரக்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வினோத் ராஜை கண்டிப்பாக பாராட்டியிருப்பாங்க. அந்தளவு ரொம்ப நேர்த்தியாக இருக்குது, ரொம்ப இயல்பாக இருக்குது. ஆர்ட் ஃபில்ம் அப்படின்னாலே எந்த அளவுக்கு அந்த ரியாலிஸ்டிக்கை டச் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு ஆர்ட் ஃபில்ம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதை கிட்டத்தட்ட ஒரு 95% மேலேயே அதை கன்வின்ஸ் பண்ணிட்டார் வினோத் ராஜ். ஃபுல்லாகவே நம்ம வீட்டு பக்கத்தில், நம்ம வீட்டில், இல்லை நம்ம சொந்தக்காரங்க மத்தியில் ஒரு சின்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும் இல்லையா, அதை நம்ம நின்று வேடிக்கை பார்க்கும்போது நம்மளுக்குள்ள என்ன உணர்வு வருமோ அதே உணர்வு தான் இந்த படம் பார்க்கும்போது ரசிகர்களுக்கு ஏற்படும். சில பேர்த்துக்கு போர் அடிக்கலாம், என்னடா படம் எப்படி போகுதுன்னு கூட அவங்களுக்கு தோணலாம். பட் இந்த சூழ்நிலையை அனுபவித்தவங்க, அந்த சூழ்நிலையை பார்த்தவங்க, அந்த சூழ்நிலையில் இருந்தவங்க, இந்த மாதிரியான பலதரப்பட்ட மக்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு சின்ன பாதிப்பை கொடுக்கும். எனக்கு அந்த பாதிப்பை கொடுத்துச்சு. ஏன் அப்படின்னா, என் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ்லாம் நான் கடந்து வந்திருக்கேன். ஸோ அதனால் இந்த படம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்துச்சு. இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா தாங்க. நிறைய இடங்கள்ல இந்த படம் க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வருது. ஈவன் தோ அங்கே ஹீரோவாகவே இருந்தாலும் எந்த ஆப்ஜெக்ட் நான் க்ளோஸ் செய்யணும் அந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் தெரியணும். அந்த ஹீரோவோட தெரிய வேணாம், ஹீரோயின் கூட தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு நிறையா ஷார்ட்ஸ்லாம் வருது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 90s கிட்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சுக்கும். முதல்ல தூர்தர்ஷனில் நேஷ்னல் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸும் போடுவாங்க. அதாவது மாநில மொழி திரைப்படங்கள்னு ஒன்று போடுவாங்க. அந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மராத்தி மூவி தான் அதிகமாக ஆகும். ஏன் அப்படின்னா, அந்த மராத்தி மூவி தான் ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியாக இருக்கும். அந்த படங்களுக்கு தான் நேஷ்னல் அவார்ட்ஸ் நிறையா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தூர்தர்ஷன் நிறைய மராத்தி படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்குங்க. படத்துக்கு அப்புறம் சூரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சுமாரான படம் நடித்தா கூட என்னப்பா சூரி நடிப்பே வரல, நல்லாவே இல்லையாப்பா, வேஸ்ட் பண்ணிட்டாப்லையாப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காப்புல. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அண்ணாபென் தன்னுடைய ரியாக்ஷன்ஸ் மூலியமாகவே மொத்த படங்களுடைய அத்தனை கேரக்டர்ஸையுமே தூக்கி சாப்பிட்றாங்க. பார்க்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த படத்தில் பேசப்பட்ட எல்லா வட்டார வழக்குமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவங்க எல்லாருமே ஏதோ சினிமாவுக்காக வசனம் பேசுகிற மாதிரியே இருக்காது. நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம கூட கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. படத்தில் குறைகளே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் மெய்மறந்து தான் இந்த படத்தை பார்த்தேன். நான் ஒரு கம்ப்ளீட் ஆர்ட் ஃபில்மோட மேஜிக்கே அதுதான். அவங்க என்ன தவறு பண்ணியிருந்தாலும் க்ளோஸ் டு ரியாலிட்டி போகும்போது அந்த தவறுகளெல்லாம் நம்ம கவனிக்க மறந்துடுவோம். இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்கே கிடையாது. ஆனால் அது ஒரு பெரிய குறையாகவே தெரியாது. அது இன்னும் சொல்லப்போனால் பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு தேவையே படலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சில இடங்களில் டாப் ஆங்கிள் ஷாட்ஸ் எல்லாமே நம்மளை ரொம்பவே பிரமிக்க வைக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சூரியோட கண்ணை மட்டுமே ஒரு தேட்டரோட ஸ்க்ரீன் ஃபுல்லாக வருது. அந்த சீன் உண்மையிலேயே பிரமிப்பை ஏற்படுத்துது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த யாவரும் நலம் படத்தில் அந்த கருப்பு கலர் லேப்ரடார் நாயோட ஃபேஸை மட்டும் ஸ்க்ரீன் ஃபுல்லாக காமிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு காட்சியில் சூரியோட கண்ணை மட்டும் காமிப்பாங்க. அது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த படத்துக்கு நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4.1 கொடுப்பேங்க. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் தியேட்டரில் பார்த்தா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இன்னும் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் மொபைலில் பார்த்தா கூட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடிய படமாக தான் இது இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனம் என்ன அப்படிங்கிறது என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.